உங்கள் தலையெழுத்தை யார் எழுதுந்து? எல்லாம் என் தலைவிதி, என் ஜாதகமே இப்படி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா செயலற்ற தன்மையும் சோம்பேறித்தனத்தையும் தான் அது தூண்டும். கர்மானா என்ன? பிராரத்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகமி கர்மா. இந்த கர்மா எப்படி உருவாகுது? ஒன்றுத்து மேலே ஆசைப்படுறீங்க, அதை அடையணும்னு எண்ணம் வருது. அந்த எண்ணத்துக்கு ஏற்ற செயல் அது பழக்கமாக மாறுது. அந்த பழக்கம் பண்பாக மாறுது. அதுதான் விதியை உருவாகுது. இப்போ பண்பை மாற்றினா விதியை மாற்றலாமான்னு கேட்டால், எண்ணத்தை மாற்றினா தான் இந்த செயினை மாற்றி பண்பை மாற்றி விதியை மாற்ற முடியும். எண்ணம் வருது, அது தேவையற்ற எண்ணமாக இருந்தால் அப்போவே வேரோட பிடுங்கிடணும். இல்லை அந்த எண்ணம் என்ற செடியை தண்ணி ஊற்றி வளர்த்திங்கன்னா எந்த எண்ணமோ அதற்கு தகுந்தாற் போல் உங்கள் விதியும் மாறும். இப்போ ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விதியை என்ன பண்ணுறது? ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விதியும் எண்ணத்தால் தானே உருவாச்சு. இப்போ விதியை மாற்றணும்னா அதற்கு தகுந்த மாதிரி எண்ணத்தை மாற்றுங்க. இப்போ உங்கள் பழைய விதியும் மாற்றப்படும். எண்ணத்தை உருவாக்குங்க, அது செயல். செயலுக்கு அப்புறம் பழக்கம், பழக்கம் என்பது பண்பு, அதுதான் விதி. உங்கள் விதி எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் உங்கள் எண்ணத்தை மாற்றிங்கன்னா உங்கள் தலையெழுத்தை நீங்கள் மாற்றி எழுதலாம்.